ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா பருப்பு கறி ரெசிபி. பருப்பு கறி எப்படி சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு பருப்பு கறி நாங்கள் வீட்டில் வைக்கிறதா இருந்தால் எப்படி வைக்கணுன்றது தான் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பருப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு கப் பருப்பு எடுத்துருக்கேன். இந்த பருப்பு வந்து நாங்கள் ஒரு 4 வாட்டி 5 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இதில் எதுவுமே வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், கறி லீவ்ஸ், தேவையான அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு வெந்தயம், மஞ்சள், தேவையான அளவு கருவேப்பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மசாலா வந்து ஓவராக போடாதீங்க. மசாலா வந்து தேவையான அளவு லைட்டாக போடுங்க. ஏன்னா மசாலா ஓவராக போட்டிங்கன்னா பருப்போட டேஸ்ட்டை இது குறைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, அப்படியே வேக விட்டுருங்க. இப்போ பாருங்க, பருப்பு நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் இதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பருப்பு ரெடி ஆகிடுச்சு. பருப்பு வேற வச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் பருப்பை தாளிக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு வெள்ளைப்பூடு, கடுகு, காஞ்ச மிளகாய் ஒரு 2, தேவையான அளவு கட்டர் மிளகாய் தூள் 2 ஸ்பூன். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. நாங்கள் குக் பண்ணி வச்சிருந்த பருப்பை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, பருப்பு சூப்பரான பருப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாகவும் அண்ட் சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ரி சொல்லுங்கள். ஆனால் என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.